வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு இனியன் ராபர்ட் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இந்த 4ஆம் கட்ட தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்? இன்னொரு புறம் ராகுல் காந்தியினுடைய தொடர் வாக்குறுதிகள், அவ்வளவு நம்பிக்கையாக அவர் தொடர்ந்து பல வாக்குறுதிகளை மக்களிடம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. குறிப்பா ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் இளைஞர்களுக்கு 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் கொடுக்க போறோம், ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிக்க போறோம்னு சொல்றாரு. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஏழை பெண்களுக்கு 8,500 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல போட போறோம்னு சொல்றாரு. இது ஏன் ஒரு ஜூன் 1st வீக்ல இருந்து நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது, ஆனால் ஒரு மாசத்திலேயே அந்த கணக்கீடு செய்திட முடியுமா, அதுக்குள்ள அமௌண்ட்டை போட்டுற முடியுமா அப்படின்ற பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல உங்களுக்கு இந்த பிஜேபியினுடைய வளர்ச்சி அல்லது வீழ்ச்சியை நம்ம முதல்ல பார்க்கணும். 2014 திரு நரேந்திர மோடி என்ன பேசினாரு, 2019 என்ன பேசினாரு, 2024 என்ன பேசுறாரு அப்படின்றது நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலே பிஜேபி இன்னைக்கு என்ன நிலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 10 வருஷத்துல ஏதோ தேஞ்சி கட்டரம்பான கதைன்னு சொல்லுவாங்களே, பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று தேஞ்சி கட்டரம்பானதோட விளைவு தான் பிஜேபி. எந்த இடத்துல மோடி எங்க போனாலும், அமித்ஷா எங்க போனாலுமே மதவாதம் குறித்து, மதவெறி குறித்து தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை நான் எப்படி கம்பேர் பண்றேன்னா, ஜனவரி மாசத்துல இந்த பிரதமர் என்ன சொன்னாருன்னா, நாங்க ஆட்சி வர்றதுக்கு 400 சீட்ல வருவோனாரு, 400 பாருன்னாரு. அப்புறம் பிப்ரவரி மாசத்துல என்ன சொன்னாருன்னா, பட்ஜெட் செஷன் அப்போ 370 ஆர்டிகல் 370 குறித்து நாங்க 370 சீட் வருவோம்னாரு. மார்ச் மாசத்துல என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரும்னாரு. அப்புறம் பிஜேபி ஆட்சின்னாரு. இப்போ ஏப்ரல் மாசம் இறுதியில இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணிடுவாங்க, சொத்தை பிடிங்கி கொடுத்துருவான், எருமாட்டை பிடிங்கி கொடுத்துருவான், தாலியை பிடிங்கி கொடுத்துருவான், அதை கொடுத்துருவான், இதை கொடுத்துருவான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. 2024 ஜூன் 4ஆம் தேதி இந்தியாவில் ஆட்சி மாற்றம் நடைபெற போகிறது என்பதுல 1% கூட யாருக்கும் டவுட் இருக்க வேண்டாம், அது சந்தேகமே இல்லை. அப்போ உங்களுக்கு பிஜேபியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய உங்களுக்கு ஒரு தீர்ப்பு எழுதப்படுகிறது, அதாங்க நான் பாக்குறேன். அப்போ நாளைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் பட்சத்துல அதனுடைய வாக்குறுதிகள்ல கொடுக்கப்பட்டிருந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்றது குறித்து நிறைய பேர் விவாதங்கள்ல பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். முதல்ல உங்களுக்கு இந்த இளைஞர்களுக்கான 1 லட்சம் ரூபாய் அப்படின்ற அந்த திட்டம் அது எப்படி கொடுக்க போறாங்கன்னா, இளைஞர்களுக்கு, கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, அவங்களுக்கு இந்தியாவினுடைய கல்வித்துறை அல்லது வேலைவாய்ப்புத்துறை அந்த கல்லூரிகளுக்கே சென்று அவங்களை ட்ரைனிங் கொடுத்து அப்ரெண்டிஸாக எடுத்து அந்த அப்ரெண்டிஸ்ஷிப்பினுடைய ஸ்டைபெண்டாக வருஷம் 1 லட்சம் ரூபாய், மாதம் 8,000 ரூபாய் வரை ப்ரொவைட் பண்றதுக்கான ஒரு விஷயம் இது ஒண்ணு. ரெண்டாவது, பெண்களுக்கு, இந்தியாவில் ஏழை எளிய பெண்களுக்கான உங்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 8,500 ரூபாய். இப்போ இந்த 2 திட்டங்களுமே மெகா திட்டங்கள். இந்த திட்டத்தினுடைய நிதி ஆதாரங்கள், சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ சோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில நியாய் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அந்த நியாயன்ற திட்டம் என்ன சொல்லும்னா, இந்தியாவில் உள்ள எல்லா குடும்பத்தினருக்கும் மாதம் 6,000 ரூபாய் வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது பல வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான். இது எல்லா வளர்ந்த நாடுகள்லையும் இந்த மாதிரி திட்டம் இருக்கிறது. அந்த மாதிரி இந்திய மக்களுக்கும் ஒரு 6,000 ரூபாய் கொடுப்போம், அதன் மூலமாக அவங்களுடைய நுகர்வு சக்தி அதிகரிக்கும். நுகர்வு சக்தி அதிகரிச்சதுன்னா அதன் மூலமாக உற்பத்தி அதிகரிக்கும், உற்பத்தி அதிகரிச்சதுன்னா வேலை வாய்ப்பு வரும், பொருளாதாரம் முன்னேறும் என்ற ஒரு தியரி. இது ஒரு பொருளாதார தியரி. அந்த அடிப்படையில் நாங்கள் அதை ப்ரொபோஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த 6,000 ரூபாய் கொடுப்பதற்கான நிதி ஆதாரங்கள் என்னன்றது தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல தெளிவா சொல்லியிருந்தார். எங்கெங்கெல்லாம் இந்திய அரசு, ஒன்றிய அரசு தேவையில்லாமல் செலவு செய்கிறது, எங்கெங்கெல்லாம் செலவை குறைத்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு டேட்டா இன்னைக்கும் இன்டர்நெட்ல அது அவைலபிளா இருக்குது. அவர் பேசின வீடியோவும் இன்டர்நெட்ல நீங்க அவைலபிளாக இருக்குது. அது ஒரு 30 நிமிஷம் வீடியோ. அதுல தெளிவா சொல்லியிருப்பாரு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம வருமானம் வருகிறது, அந்த வருமானத்தை நம்ம எங்கெங்கெல்லாம் தேவையில்லாம செலவு பண்றோம். உதாரணத்துக்கு 8,000 கோடியில சொகுசு விமானம், கார்பரேட் கம்பெனிக்கு 16,000 கோடி, 14 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி, இது மாதிரி சர்தார் பட்டேலுக்கு 3,000 கோடிக்கு செல, இதெல்லாம் அரசாங்கம் அனாவசியமா செலவு பண்ண நிதி. இந்த நிதி ஆதாரம், இது மாதிரி ஏகப்பட்ட நிதி ஆதாரம் இருக்கு. இந்த நிதி ஆதாரங்களை நம்ம மடைமாற்றம் செஞ்சு விட்டோம்னா அது இந்த மாதிரியான ஏழை எளிய மக்களினுடைய நல்வாழ்வுக்கு பயன்படும் அப்படின்னு 2019 சொல்லியிருந்தாங்க. அப்போ அன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு 6,000ன்றது இன்னைக்கு 8,000 ரூபாய் இருக்கு. ஏன்னா பணவீக்கம் ஏறி இருக்கு. அதெல்லாம் அன்னைக்கு 6,000, இன்னைக்கு 8,000. இது நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு திட்டம் தான் இது. ஏன்னா உலகம் முழுக்க உள்ள எல்லா பொருளாதார அறிஞர்களும் இதை ப்ரொபோஸ் பண்றாங்க. இந்தியாவுக்கும் அது அந்த கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ஏழை எளிய பெண்கள்னா உங்களுக்கு பிலோ பவர்ட்டி லைன், வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களை
நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரேஷன் கார்டு வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு மாநில அரசுக்குமே உங்களுக்கு அந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் மூலமா பெறுகின்ற சலுகைகள், பெறுகின்ற பொருட்கள் மூலமாக யார் யார் ஏழை குடும்பங்கள், அதுல அந்த குடும்பத்துல ஒரு மூத்த பெண், அந்த அடிப்படையில் டேட்டா ஈஸியாக எடுத்துடலாம். நீங்க அவங்களுடைய ஆதார் நம்பரையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். இன்னைக்கு நம்ம இதான் வந்துட்டு இருக்கோம், டிஜிட்டல் இந்தியா வந்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ டிஜிட்டல் இந்தியால சாத்தியமான விஷயங்கள் தான். சரிங்களா? அந்த அளவுக்கு காங்கிரஸ் கிட்ட அறிவு இருக்கு, காங்கிரஸ் கிட்ட சக்தி இருக்கிறது, காங்கிரஸ் கிட்ட திறமை இருக்கிறது. நாங்க செஞ்சிருக்கிறோம், திருப்பி நாங்க செய்வோம்னு சொல்றோம். 4th phase அப்படின்றது இந்த 96 தொகுதிகள். இந்த 96 தொகுதிகள்ல மெஜாரிட்டியா இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு கைப்பற்ற போகுது? குறிப்பா மகாராஷ்டிரா, யூபி, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற இடங்கள்ல வந்து அதிக தொகுதிகள் வரதை பார்க்கிறோம். அப்போ எந்த இலக்கோட நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். நீங்க பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கு சிம்பிள் மெஜாரிட்டிக்கு 272 சீட்டு தேவை. எந்த கட்சியாலும் 270 சீட்ஸ் தேவை. நீங்க என்ன பண்ணுங்க, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 4 ஸ்டேட் மைனஸ் பண்ணிட்டு தான் பிஜேபி என்னவே ஆரம்பிக்கணும். இந்த 4 மாநிலங்கள்ல பிஜேபி 0. அப்ப 543 பாராளுமன்ற தொகுதிகள்ல இந்த 4 மாநிலங்கள்ல வர்ற தொகுதிகள் இருக்குல்ல, ஆந்திரால 25, தமிழ்நாட்டில் 39 + 40, தெலுங்கானால 17, கேரளால 19. இதெல்லாம் சேர்த்து நீங்க அவங்களுக்கு மைனஸ்ல இருந்து ஆரம்பிங்க. அதே மாதிரி பஞ்சாப் மைனஸ் பண்ணிக்கோங்க. மகாராஷ்டிராலையும் 48 தொகுதியில 38 வாய்ப்பு இருக்கு. கர்நாடகாலையும் 28ல 20 வரைக்கும் தான் வாய்ப்பு இருக்கு. 8 வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி ஆட்சிக்கு வரணும்னு நம்ம நினைக்கிறோம்? உங்களுக்கு 2019ல யூபியில வாங்கின தொகுதி 63. இந்த முறை நிச்சயமா 63 தொகுதி வராது. 63ல 10 தொகுதி குறைந்தாலும் கூட அது இந்தியா கூட்டணிக்கு வெற்றி தான். அது பீகார்ல போன முறை பெரும்பான்மை தொகுதிகளை பிஜேபி எடுத்தாங்க. இந்த முறை பெரும்பான்மை வருமானம் நிச்சயமா வராது. ஹரியானால 10 தொகுதியில 10க்கு 10 அடிச்சாங்க. இந்த முறை 10க்கு 0 வாங்க போறாங்க. ஏன்னா ஹரியானா ஆட்சி கவிழ்த்து நடந்திருக்கிறது. ஹரியானால வந்து மக்கள் பிஜேபி ஓடோட விரட்டிட்டு இருக்காங்க, ஓடோட விரட்டுறாங்க ஹரியானால. பஞ்சாப்லயும் வாய்ப்பு இல்லை. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது குஜராத்ல ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி செல்வாக்கான கூட்டணியா உருவாயிருக்கிறது. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி இது குஜராத்ல 25%, ஆம் ஆத்மி வாக்கு வங்கி 15%, 25-15 கூட்டணி 40% ஓட் பேங்க் எதிர்கட்சிக்கு இருக்கு. சரிங்களா? பிஜேபியோட ஓட் பர்சன்ட் 50%. 40% இருக்கிற ஒரு கூட்டணி தொகுதிகளில் கன்வர்ஷன் ரேட் போட்டோம்னா உங்களுக்கு பெருவாரியான தொகுதிகளை குஜராத் அடிக்க முடியும். இதான் உண்மை. அப்போ உங்களுக்கு இந்த இந்தியா கூட்டணி பல மாநிலங்கள்ல எஃபெக்டிவா இருக்குன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, பிஜேபி புரிஞ்சுக்கிட்டாங்க, காங்கிரஸ் புரிஞ்சுக்கிட்டது என்பதை தாண்டி பிஜேபிக்கு தெரியுது 3 கட்ட தேர்தலையுமே பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை கவிட்டு வருது அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. நீங்க 3 கட்ட தேர்தலையுமே பாதி தொகுதி தான் பிஜேபி வாங்கியிருக்குன்னா கூட பாதி தொகுதி வாங்கலையே. இதே மாதிரி தான் 5 மாநில தேர்தல் அப்போ வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா, அதாவது காங்கிரஸ் கட்சி தான் மிகப்பெரிய அளவுக்கு கை ஓங்கி இருக்கு. காங்கிரஸ் கட்சி தான் அனைத்து மாநிலங்களுமே வெற்றி பெற போகுது, 5 மாநிலங்களும் அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு கருத்து கணிப்புகள் உட்பட எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் நிலைமை வேற மாதிரியாக இருந்துச்சு இல்லையா ரிசல்ட்? அது என்னன்னா, ஊடகங்கள் அதை எப்படி பார்த்தாங்கன்னா 5 மாநிலத்திலையுமே இந்தியா கூட்டணி அப்ளை பண்ணி பார்த்தாங்க. ஆனா உண்மையிலேயே இந்தியா கூட்டணியை 5 மாநிலத்துல சரியாக நடைமுறைப்படுத்தல. இதை மறந்துடக்கூடாது. மத்திய பிரதேஷ்ல சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி ஏற்படவில்லை. ராஜஸ்தான்ல ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி ஏற்படவில்லை. சத்தீஸ்கர்ல இல்ல. தெலுங்கானா மட்டும் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அங்க பீராஸ்க்கு எதிரான எதிர்ப்பலை, காங்கிரஸ் முதலீடு, தெலுங்கானா உருவாகிறதுக்கு காங்கிரஸ் முக்கியமான காரணமா இருந்த காரணத்தினால வந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இந்தியா கூட்டணிங்கிற ஒரு மெகா கூட்டணி பல கட்சிகள் உள்ள இருக்காங்க. 40 கட்சி உள்ள இருக்கு. 40 கட்சியுமே சும்மா சாதாரண லெட்டர் பேட் கட்சியில பிஜேபி கொடுக்கிற மாதிரி எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் பெரும் தலைவர்கள். மகாராஷ்டிரா எடுத்தீங்கன்னா, மகாராஷ்டிரால சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே மிகப்பெரிய தலைவர். அவர் இப்படின்னா 10,000 பேர் நிற்பான் ஒரு மணி நேரத்துல. சரத்பவார் விதர்பா பகுதியில் மிகப்பெரிய தலைவர். காங்கிரசும் பெரும் சக்தியாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பிரகாஷ் அம்பேத்கர் இருக்கார் குடியரசுக் கட்சியில. இவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அந்த பக்கத்துல பிஜேபியில ஷிண்டே ஒரு தலைவரா, அஜித் பவார் ஒரு தலைவரா, அவங்களாம் மக்கள் மதிக்க விட மாட்டாங்க ரோட்ல போனா. அப்போ இந்த லீடர்ஸ் தலைவர்கள் எங்க பக்கம் தான் நிக்கிறாங்க. பீகார்ல தேஜஸ்வி யாதவ், நிதிஷ்குமாரா தேஜஸ்வியா, நிதிஷ்குமார மக்கள் துரோகியா பாக்குறாங்க. சாதி வரி சர்வே எடுத்துட்டு அது குப்பையில போட்டு போனார். அவர் பிஜேபிக்கு சேர்ந்த அடுத்த நாள் அந்த ஸ்டேட் ஓபிசி கமிஷன், ஸ்டேட் எஸ்சிஎஸ்டி கமிஷன் கலைச்சிட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? பிஜேபியில கூட்டணி போன அடுத்த நாள் பீகாரினுடைய பிசி கமிஷன், எஸ்சிஎஸ்டி கமிஷன் கலைச்சிட்டார், டிசால்வ் பண்ணிட்டார். பண்ணிட்டு தாங்க போனாரு. மிகப்பெரிய துரோகியா பாக்குறாங்க நிதிஷ்குமார் பீகார் மக்கள். அப்போ தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கூட்டணி அங்க பெருவாரியான 40 வரைக்கும் போறோம் பீகார்ல. நாங்க இன்னொன்னு என்னன்னா, இவ்வளவு பேசுற பிஜேபி ஏன் காஷ்மீர்ல வேட்பாளர் போடல?
ஆர்டிகல் 370 நாங்க நீக்கிட்டோம். காஷ்மீர்ல அமைதி நிலவுகிறது, காஷ்மீர்ல தீவிரவாதம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க, வளர்ச்சி முன்னேற்றம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா ஏன் வந்து காஷ்மீர்ல 3 பார்லமெண்ட் தொகுதி, அனந்த்நாக், பாராமுல்லா, லடாக்ல வேட்பாளர் போற தைரியம் இல்லை அவங்களுக்கு? இங்க கேட்பாங்க, அமேத்தில ஏன் ராகுல் காந்தி நிக்கல, பயந்துட்டாருன்னு கேட்பாங்க. நீங்க ஏன் பயந்து காஷ்மீர் வேட்பாளர் போறதுக்கு? நாங்க அமேத்தில தலைவர் ராகுல் காந்தி நிக்காம போனதுக்கு காரணம் அது வியூகம். அது ரேபரேலி தான் பாரம்பரிய தொகுதி அமேத்தியை விட கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா எங்களுக்கு. அப்போ எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால அவர் அமேத்தில நாங்க இறக்கணும் அப்படின்னா நேரம் தேவையில்லாம செலவு பண்ணும். ஸ்மிருதி இரானி கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, சரிங்களா? அவங்களுக்கு பதில் சொல்ல அவசியங்கள் கிடையாது. ராகுல் காந்திக்கு நிகரான ஸ்மிருதி இரானி. அப்போ எங்களோட நேரம் அங்க வேஸ்ட் ஆகிறாங்க போனோம். அதனால கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கிற கிஷோர் லால் சர்மாவை நாங்க இறக்கியிருக்கோம். எழுதி வச்சுக்கோங்க, அமேத்தில ஸ்மிருதி இரானி ஜெயிக்க முடியாது. அதான் உண்மை. இன்னைக்கு அமேத்தில நிலவரம் கலவரமா இருக்கு. இன்னைக்கு அங்க உங்களுக்கு ஸ்மிருதி இரானி ஜெயிக்க முடியாது. ரேபரேலில தலைவர் ராகுல் காந்தி படுத்துக்கிட்டே ஜெயிப்பாரு. அப்போ ஏன்னா அது பாரம்பரிய தொகுதி. உங்களுக்கு ஃபெரோஸ் காந்தி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி வரைக்கும் கொண்டு வந்த தொகுதி அது. அந்த தொகுதி மக்கள் ஒருபோதும் காங்கிரஸ் தோக்கடிச்சதே கிடையாது. அதனால உங்களுக்கு கம்ஃபர்டபிள் ஜெயிக்கக்கூடிய தொகுதி. நீங்க பயந்துட்டீங்கன்னா எது காஷ்மீர்ல நீங்க வேட்பாளர் போடல சார்? நீங்க பயந்துட்டீங்களா காஷ்மீர்ல போறதுக்கு? சரி, அதை விட்டுடுங்க. வடகிழக்கு மாநிலங்களையும் வேட்பாளரை போடல, நீங்க மணிப்பூர்ல வேட்பாளரை போடல, நாகாலாந்துல வேட்பாளரே போடல, உங்களுக்கு மிசோரம்ல வேட்பாளரை போடல. இல்ல மீண்டும் 370 கொண்டு வந்துருவீங்களான்னு கேக்குறப்போ அதுக்கு பதில் கொடுக்கணும்ல காங்கிரஸ், ஏன் அதுக்கே சொல்ல மாட்டேன்றாங்க? உங்களுக்கு 370 கொண்டு வருமா வரவான தனி விவாதம். அது காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் அதுக்கு செயல்படாது. கேட்டா அன்னைக்கு இந்தியாவுக்கு என்ன தேவையோ அதை நாங்க செயல்படுத்துவோம். அதுதான் நாங்க எங்களோட தேர்தல் அறிக்கையில எவ்வளவு விஷயம் நாங்க பேசியிருக்கோம். அதை பத்தி பிஜேபி பேச தயாராங்களா? நாங்க சொல்லியிருக்கோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல் கருத்தே வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்லியிருக்கோம். சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ். அதை பத்தி பேசுங்க சார். வாங்க, நீங்க 10 வருஷமா எடுக்கல. மோடி என்ன சொல்றாரு? நான் ஒரு ஓபிசி லீடர், ஓபிசி மக்கள் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தேர்தலில் பிரதிபலிக்குதா? நிச்சயமா. நீங்க சவுத்துல தெரியல, நார்த்ல இருக்கு. யூபி, பீகார், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பு 30 ஆண்டு கால கோரிக்கையா இருக்கு. இன்னைக்கு நேத்து இல்ல, 30 ஆண்டு கால கோரிக்கை. ஏன்னா அந்த கட்சிகள், அந்த மாநிலத்தில் உள்ள கட்சிகளும் சமூக நெறிப்பில் உருவான கட்சிகள் தான். உங்களுக்கு ஜேபி மூவ்மெண்ட்ல இருந்து உருவான கட்சிகள் தான். இது ஒண்ணு. ரெண்டாவது, அங்க நிலவக்கூடிய வேலையின்மை தமிழ்நாடை விட கொடூரமான வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் அதிகமா இருக்கு தென்னிந்தியாவை விட. அதுக்கு என்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹரியானா, பஞ்சாப்ல இருந்து 1 லட்சம் இளைஞர்களுக்கு மேல இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு போறாங்க, வேலை தேடி கட்டட வேலைக்கு போறாங்க. அங்க போர் நடக்கும்போது அப்போ எனக்கு சம்பளம் வருமா, வேலை கிடைக்குமா என்பதை தாண்டி உயிருக்குமானே தெரியாது. நீங்க போர் நடக்க இடத்துக்கு போனீங்கன்னா அப்போ உயிரையும் துச்சுமா எண்ணி அங்க போறாங்கல்ல இஸ்ரேல் பாலஸ்தீன் இடத்துக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு கொடூரமான கேவலமான ஒரு வேலைமை நிலவுது என்று. அப்ப அந்த வேலைண்மையை போக்குவதற்கு இந்த பிஜேபி அரசாங்கம் 10 வருஷமா ஒண்ணுமே பண்ணல. கேட்டா முத்ரா கொண்டு வந்தாங்க. முத்ரா என்ன செஞ்சது? அதனால வேலைவாய்ப்பு ஜென்ரேட் ஆயிருக்கா? உங்களுக்கு எத்தனை பேர் தொழில் முனைவா உருவாயிருக்கிறாங்க? அதனால வேலைவாய்ப்பு உருவாயிருக்கா? வேலைவாய்ப்பு உருவாகலன்னா அப்போ திட்டமே வேஸ்ட். உங்ககிட்ட டேட்டா இருக்கா? எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு முத்ரானால அப்படின்னு டேட்டா இருந்ததுன்னா வாங்க பேசுவோம். சும்மா முத்ரால கொடுத்தோம்னா அப்போ அது வந்து பேஸ்லெஸ்ஸான ஆர்குமெண்ட். ரெண்டாவது, உங்களுக்கு எங்க தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள 30 லட்சம் ஒன்றிய அரசு பணியிடங்கள் நிரப்போம்னு சொல்லியிருக்காரு. இது முக்கியமான பாயிண்ட். இது புதுசா வந்த காலி இடங்கள் கிடையாது. 2019 இருந்து காலி இருக்கிற இடங்கள். இந்த பிஜேபி அரசு ஒன்றிய அரசினுடைய பணியிடங்களை வேணும்னே ஃபில் பண்ணாம வச்சிருக்காங்க இத்தனை வருஷமா. ஏன் தெரியுமா? இந்த ஒன்றிய அரசு இடங்களை நீங்க ஃபில் பண்ணணும்னா அதுல வரக்கூடியவங்க யாருன்னா இது மூலமா வருவாங்க, இடஒதுக்கீடு மூலமா வருவாங்க. அதுல நிரப்பக்கூடியவங்க யாரு? ஓபிசி, எஸ்சி, எஸ்டி தான் வருவாங்க. அப்போ இடஒதுக்கீடு மூலம் ஒருத்தர் வரக்கூடாதுன்னு தான் நீங்க ஒன்றிய அரசினுடைய வேலை வாய்ப்புகளை நிறுத்திருக்கீங்க இவ்வளவு நாளா. தான் உண்மை. இல்ல அந்த புரிதல் அங்க இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆன்டி பிராமின் மூவ்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல வந்து இடைநிலை சாதிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பாதிப்படைகிறாங்க நீட்னால, இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரினால அப்படின்ற புரிதல் வந்து வட மாநிலங்கள்ல இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? நிச்சயமா இருக்கு. நீங்க அதான் சொன்ன ஆரம்பிக்கும் போதே யூபி, பீகார் போன்ற மாநிலங்கள்ல சமூக நீதி இயக்கம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றிடுச்சு. இன்னைக்கும் அது உயிரோட இருக்கு. மோடி ஏமாத்தினாரு. நான் ஒரு ஓபிசின்னு சொன்னாரு. நான் ஆட்சிக்கு வந்தா சாதிவாரி கணக்கெடுப்பு டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னாரு. ரிலீஸும் பண்ணல, புதுசா எடுக்கவும் இல்லை. மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. இதான் உண்மை. அப்போ 10 வருஷமா ஏமாத்தணும், மோடிக்கு பாடம் போட்டணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி வெளிப்படையா சொல்லுது, 2011 இந்தியாவிலேயே முதல் முறையாக சாதிவாரி கணக்கு எடுத்தது காங்கிரஸ் கட்சி தான். 2011 அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணாம பண்ணது பிஜேபி 2016. இப்போ நாங்க சொல்றோம், நாங்க திருப்பி எடுக்கிறோம். இன்னைக்கு நிலைமையை பார்க்கிறோம்.
அப்ப எவ்வளவு பேர் அதிகாரத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், எவ்வளவு பிற்படுத்தப்பட்டவர், எவ்வளவு ஒடுக்கப்பட்ட ஆட்சியில் இருக்காங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வெளிப்படையா அறைகோள் விடுக்கிறோம். அதை குறித்து பிஜேபி வாயவே திறக்கலையே, அதை பத்தி டிபேட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்களே யாருமே. வாங்க பேசுவோம். நீங்க தானே சொன்னீங்க, பிரதமர் மோடி சொன்னாரு சார், பிரச்சாரத்துல சொன்னாரு. எப்படி தெரியுமா இருக்கு காமெடி என்னன்னா, நாங்க இன்னைக்கு கூப்பிடுறோம், வாங்க மோடி விவாதம் பண்ணலாம் கூப்பிடுறோம், தலைவர் ராகுல் காந்தி கூப்பிடுறாரு, வாங்க சார் பேசுவோம், உட்காந்து பேசுவோம், டீ சாப்பிட்டே பேசுவோம் வாங்க கூப்பிடுறாரு, வர மாட்டேங்கிறாங்க. ஆனா இதே மோடி தான் 2014 டாக்டர் மன்மோகன் சிங்கை பார்த்து வாங்க சார் பேசலாம் கூப்பிட்டாரு சார். வர முடியலன்னா புடவை கட்டிக்கொள்ளுங்க சொன்னாரு. வர முடியலன்னா புடவை கட்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னாரு இந்த மோடி. நீங்க அந்த மோடி நாங்க கூப்பிடுறோம் வர மாட்டேங்கிறார். அன்னைக்கு உங்களுக்கு சதகமா இருந்தது, ஜெயிக்க போறோம்னு தெரிஞ்சனால இதை உளரலாம் அப்படின்னு நீங்க ஓகே சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு நாங்க வெற்றி முகத்துல இருக்கிறது வர மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு பிரதமர் தான் வேணும். எங்களுக்கு பிரதமர் வாங்க உட்காருங்க பேசுவோம். நீங்க எவ்வளவு கதை இருக்கிறீங்க மைக்ல, ரைட்? சார்சோ பாருன்றீங்க, சாக்கோ பாருன்றீங்க, வாங்க உட்காருங்க பேசுவோம். 10 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு பேசுவோம், என்ன பண்ணலான்னு பேசுவோம். எதிர்கட்சியை நாங்க யார வேணா அனுப்புறோம், கட்சியில ராகுல் காந்தி வரட்டும் அல்லது கார்கே வரட்டும், யாரும் உட்காந்து பேசுறோம் அப்படின்னா பதிலே வரல இது வரைக்கும். இல்லை இதுல யூபிஎன் மகாராஷ்டிரா நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா காரணம் யூபிலையும் சரி மகாராஷ்டிராலையும் சரி காங்கிரஸ் கட்சியினர் கம்மியான தொகுதிகளை தான் போட்டிடுறாங்க. ஆனால் அங்க கிடைக்கக்கூடிய வரவேற்பு அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறதா பார்க்க முடியுது. இங்க யூபிலையும் பிரியங்கா காந்திக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது, மகாராஷ்டிராலையும் வரவேற்பு இருந்தது. அந்த லாஜிக் நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உங்களுக்கு மகாராஷ்டிரால எப்பவுமே பாரம்பரியமா சிவசேனா பிஜேபி கூட்டணி தான் செல்வாக்குள்ள கூட்டணியாக இருக்கு. காங்கிரஸ் என்சிபி கூட்டணி தான் இப்படிதான் இருந்தது 30 வருஷமா. காங்கிரஸ் என்சிபி சிவசேனா பிஜேபி கூட்டணி தான் போயிட்டு இருந்தது. ஆனா உங்களுக்கு 2015க்கு பிறகு பிஜேபியினுடைய போக்கு வித்தியாசமா இருந்தது. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா சிவசேனாவை அழிக்கணுன்ற முயற்சிக்கு இடத்துக்கு போயிட்டாங்க. அப்ப சிவசேனா கட்சியில் இருக்கக்கூடிய மராட்டிய இனத்தை சத்திரியர்கள் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, விட்டான அழிச்சிருவாங்க. ஏன்னா சிவசேனுடைய ஆதரவுல தான் பிஜேபி ஆட்சிக்கு வருது எல்லா முறையுமே. ஆனா பிஜேபி ஆட்சிக்கு வரும் பொழுதுதான் ஒரு ஓபிசி முதலமைச்சரா வரமாட்டேங்கிறார். பிஜேபி ஆட்சிக்கு வரும் பொழுதுலாம் ஒரு உயர்சாதி சமூக சார்ந்தவர் தான் சீஃப் மினிஸ்டர் வரார். அப்ப இந்த மராட்டிய சமூகம் வெளித்தெழுந்து விட்டது. இதற்கு மேல நாம பிஜேபி ஆதரவு தெரிவிக்க கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்போ அங்க மகாராஷ்டிரால நடக்கிறது என்னன்னா, உண்மையிலேயே ஒரு சமூக நீதி சார்ந்த இயக்கம். இதான் உண்மை. உங்களுக்கு பிரகாஷ் அம்பேத்கர் நடத்துற இயக்கம், இன்னொரு பக்கம் உங்களுக்கு சிவசேனா, இன்னொரு பக்கம் உங்களுக்கு இவரு சரத்பவாரோட என்சிபி கட்சி, எல்லாமே உங்களுக்கு சமூக நீதி ஆதரிக்கின்ற இயக்கங்கள் கிரவுண்ட்ல தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ 48 தொகுதி மகாராஷ்டிரால இருக்குன்னா, மும்பையை சுத்தி இருக்கிற பகுதிகளை தாண்டி மும்பை சுத்தி ஒரு 10 தொகுதி இருக்கு. அதுல இருக்கவங்க யாருன்னா உயர் சாதி, பாலிவுட், ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றவன், சரிங்களா, டான்ஸ், அண்டர்கிரவுண்ட், இவங்க எல்லாருமே உங்களுக்கு பிஜேபி விடுவான், சந்தேகமே இல்லை. அதை தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா 38 தொகுதிகள் விவசாயத்தை நம்பியிருக்கூடிய தொகுதிகள் இதெல்லாம். இந்த தொகுதிகளில் பெருவாரி மக்கள் இந்தியா கொண்டு வாக்களிக்க போறாங்க, சந்தேகமே வேண்டாம். ஒண்ணு, இந்த பகுதிகளில் பெரிய லெவலில் தொழில்துறை முன்னேற்றம் நடக்கவே இல்லை, விவசாய சார்ந்த சமூகமா இன்னும் இருக்கிறாங்க. ரெண்டாவது, இவங்க எல்லாருமே உழைக்கும் வர்க்கமா இருக்காங்க, ஓபிசி எஸ்எஸ்சியா இருக்காங்க. அதனால உங்களுக்கு மகாராஷ்டிரால இருக்கின்ற நிலைமை ஒரு சமூக நீதிக்கான ஒரு தேவையாக இருக்கிறது. அதனால மகாராஷ்டிரால இது என்ன ரிசல்ட் ரொம்ப நீங்க பாருங்க, 48 தொகுதி 38 பிளஸ் வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள உங்களுக்கு மகாராஷ்டிரால. இந்தியாவிலேயே பலமா இருக்கின்ற ஒரு ஸ்டேட் எதுனா மகாராஷ்டிரா தான். இந்தியா கூட்டணிக்கு எல்லாருமே தலைவர்கள் அங்க உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஆம் ஆத்மியுடன் சேர்ந்தது பிஜேபி நினைச்சே பார்க்காது கனவுல கூட. ஏன்னா ஆம் ஆத்மி என்கிற கட்சி காங்கிரஸ் எதிர்ப்பில் உருவான கட்சி, காங்கிரஸ் எதிர்ப்பில் வர அந்த கட்சி 2012 அந்த கட்சி காங்கிரஸ் கூட வரும்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மோடி கனவுல கூட. அப்போ அந்த கட்சி காங்கிரஸ் இணைந்தது காங்கிரசினுடைய பாரம்பரிய ஜனநாயக மதசார்பு வாக்குகள் இருந்திருக்கும்ல 2010க்கு முன்னாடி 90கள் இருந்த அந்த வாக்கு வங்கி காங்கிரஸ் மீண்டும் பெற்று விட்டது. காங்கிரஸ் உடைய பழைய யானை பலம் மீண்டும் காங்கிரஸ் கிடைச்சிச்சு. அதனால உங்களுக்கு பிஜேபி இதுக்கு மேல கஷ்டம் வர்றது. இதுல சிவசேனா கட்சியில நிறைய பேர் இணைகிறத பார்க்க முடியுது. பிஜேபியில இருந்து விலகி சிவசேனா இணைகிறாங்க. ஹரியானால நிறைய சுயேட்சை எம்எல்ஏக்கள் 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் பிஜேபி கொடுத்த சப்போர்ட்டை விலக்கிட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைகிறாங்க. யூபிலையும் பார்க்கிறோம், யூபிலையும் பிஎஸ்பியில இருந்து விலகிட்டு காங்கிரஸ்ல இணைகிறாங்க. அப்போ இது ஒரு இண்டிகேஷனாகவும் சிம்டமும் நம்ம எடுத்துக்க முடியுமா? அல்லது அங்க வேட்பாளர்களே, அதாவது பிஜேபி பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களே தூக்கிட்டு போறாங்க, ஆனா இங்க கட்சியினர் தானே வராங்க, நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லைங்க, காங்கிரஸ்ல இருந்து வேட்பாளர்கள் 1-2 பேர் போறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. காங்கிரஸ்ல இருந்து வேட்பாளர் போவாங்க, பிஜேபியில இருந்து வேட்பாளர் போயிருக்காங்க. நீங்க கர்நாடகால மைசூர்ல இருந்து ஒரு வேட்பாளர் போயிருக்காரு, கரடி சங்கண்ணான்னு ஒருத்தர். எலெக்ஷன் நாமினேஷன் பண்றதுக்கு முன்னாடி நாள் பிஜேபி காங்கிரஸ் சேர்ந்தார், பிஜேபியில இருந்து காங்கிரஸ் வந்தாரு. ஆனா அது யாரும் பேசவே இல்லை. ஆனா மத்திய பிரதேஷ்ல ஒரு வேட்பாளர் போனாரு, பாம்னு ஒருத்தர் போனாரு, எல்லாரும் பேசினாங்க. அது நேச்சுரல். இப்ப அது இங்க பிரச்சனை இல்லை. ஒரு மைக்ரேஷன்,
மகாராஷ்டிராவில் உங்களுக்கு பிஜேபியில இருந்து சிவசேனாக்கு போறது யார் அப்படின்னு டேட்டா எடுத்து பாருங்க. பிஜேபிக்குள் இருந்த மராட்டிய சமூகத்தை சார்ந்தவங்க, மராட்டிய சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி, சமூக அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பதற்காக சிவசேனா கிட்ட வராங்க திருப்பி. இது பெரிய மூவ்மெண்ட். அதே மாதிரி ஹரியானால பிஜேபியில் இருந்தவங்க அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சி, அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சேர்றாங்க. ஏன்னா விவசாயிகள் போராட்டத்தை கொச்சைப்படுத்தியது, கேவலப்படுத்தியதே பிஜேபி அரசு. ஏன்னா ஹரியானால 95 விழுக்காடு மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்றவங்க. டெல்லியில உட்காந்துருக்க எல்லா விவசாயம் அங்க இருந்து போனாங்க. இல்ல அது நார்மலைஸ் பண்றதுக்காக தானே இப்போ குருத்வாரெல்லாம் போயிட்டு டர்பன் போட்டுட்டு சப்பாத்தி கொடுத்துறாரு இல்லையா? அப்ப அது இருபடாதா? இல்ல இன்னைக்கு அதுதான் நான் செய்தியில பார்த்தேன். திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பட்னா பீகாருக்கு போயிட்டு அங்க குருத்வாரால வந்து சப்பாத்தி உருட்டிக்கிட்டு இது சன்னா மசாலாலாம் செஞ்சுக்கிட்டு போட்டோ எடுத்து பண்ணிட்டு இருந்தாரு. நான் என்ன கேட்கிறேன், திரு மோடி அவர்களே, தைரியம் இருந்தா பஞ்சாபுக்கு போங்க, அமிர்தசர் பொற்கோயிலுக்கு போவாங்க. சீக்கியர்களுடைய புனிதலம் அதுதானே. எங்க தலைவர் ராகுல் காந்தி போனாரு அமிர்தசருக்கு, பொற்கோவிலுக்குள்ள போனாரு. நீங்க போங்க, உங்களுக்கு சீக்கியர்களை பார்த்தா பயம் இல்லைன்னா போங்க பஞ்சாபுக்குள்ள, அமிர்தசர் பொற்கோவிலுக்கு போங்க. போக முடியுமா? முடியாது. அதனால சீக்கியர்கள் வாக்கு வங்கியை கவர்வதற்காக பஞ்சாபு தான் நீங்க போயிருக்கணும், பஞ்சாபுக்கு போகாம பீகாருக்கு போயிருக்காரு. அப்போ இது வந்து டிராமான்றது நமக்கு நல்லா தெரியுது. ஒரு முயற்சியாக அவங்க முயற்சி பண்றாங்க. ஏன்னா ஜூன் 1 பஞ்சாப் எலெக்ஷன், அதான் இறுதிக்கட்ட தேர்தல். அந்த தேர்தலில் சீக்கியர்கள் வாக்கு ஏதாவது வருமானம் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா அடிச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேர்ந்துச்சுன்னா பஞ்சாப்ல வாஷ் அவுட் பிஜேபி. 13 தொகுதி இருக்கு பஞ்சாப்ல, 13 வாஷ் அவுட் ஆயிரும். ஏதாவது 1-2 தேருமான்ட்டு பஞ்சாப் பட்னாக்கு போயிருக்காரு. நாங்க ஐயா நீங்க அங்க பஞ்சாபுக்கு போங்க ஐயா, ஏன் எங்க வரீங்கன்னு கேட்கறாங்க. இல்ல மாநில தேர்தல்லாம் வேற, நாடாளுமன்ற தேர்தல்லாம் வேற, அந்த மாதிரி மக்கள் முடிவெடுப்பாங்க. அந்த சிம்டம் எல்லாம் இப்ப இல்லையா? அப்போ அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இந்த தேர்தல் மாற்றத்துக்கான தேர்தல். இந்த முறை வந்து மோடி வேணுமா வேணாமான்றது விவாதம். இந்தியா கூட்டணி வேணுமா என்றதை தாண்டி இந்த எலெக்ஷன் வந்து மோடி வேணுமா வேணாமா விவாதம் இல்ல. உங்களுக்கு இந்திய மக்கள் எப்பயும் வாக்களிப்பாங்க. இந்திய மக்கள் மனநிலை எப்படின்னா, யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது விடுவோம். அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் மோடி வேணுமா வேணாமா டிபேட். அப்போ இந்தியாவில் 38 விழுக்காடு மக்கள் போன எலெக்ஷன்ல பிஜேபி ஆதரிச்சாங்க. 62 விழுக்காடு மக்கள் அப்பவே பிஜேபி ஆதரிக்கல, அப்பவே. அப்ப இன்னைக்கு 62ங்கிறது நிச்சயமா 70 இருக்கும். ஆன்டி இன்கம்சி இருக்கு. அப்ப 30% கீழே தான் பிஜேபிக்கான வாக்கு வங்கியே இருக்கு. 30 பெரிய நம்பரா 70 பெரிய நம்பரானா ஒரு 2வது படிக்கிற குழந்தை கூட சொல்லும் 70 தான் பெரிய நம்பர்னு. ஆனா 70% ஏன் ஜெயிக்க முடியாம போச்சுன்னா இந்த ஒருங்கிணைப்பு இல்லாதனால ஜெயிக்க முடியாம போச்சு. இன்றைக்கு சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமாக சமாஜ்வாதி காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தள் காங்கிரஸ், ஆம் ஆத்மி காங்கிரஸ், எல்லா திமுக காங்கிரஸ் எங்க போகும் பிஜேபி மேல. கேரளாவில் இந்த பிஜேபி நக்கல் பண்றாங்க. காங்கிரஸும் சிபிஎம்மும் எதிரே நிக்குது. அவங்க தெரிஞ்சுக்கிறது வேண்டிய என்னன்னா, தலைவரே யாரை ஜெயிச்சாலும் இந்தியா கூட தான் பலம். அது அதான் எங்க வியூகமே. அங்க நாங்க 2 பேரும் கூட்டணி போட்டிருந்தா நீங்க உள்ள வந்திருப்பீங்களே. அப்போ அது ஒரு வியூகம், அது ஸ்ட்ராட்டஜி. அது நாங்க சண்டை போடுவோம், ஆனா யார் ஜெயிச்சாலுமே உங்களை ஆப்படிப்போம். கேரளா கூட உள்ள வர முடியாது. இதுதான் எங்களோட வியூகம். சரிங்களா? இந்த வியூகத்தை கூட புரிஞ்சுக்காம கதறிட்டு இருக்காங்க வந்துட்டு. கேரளாவில் சிபிஎம் காங்கிரஸும் அடிச்சுக்கிறாங்க, இங்க ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. அவங்களுக்கு புரியல, இந்தியா கூட்டணி வியூகமே அவங்களுக்கு புரியல. அதான் பிரச்சனை. ஒரு பக்கம் பயமா இருக்கு, இன்னொரு பக்கம் புரியல. அந்த புரிதல் இல்லாதவருடைய விரக்தி தான் நரேந்திர மோடி வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இஸ்லாமியருக்கு அதை பண்ணிடுவான், இதை பண்ணிடுவான், அதை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இருக்காரு. நாங்க தான் கேட்கிறோம், எங்க தேர்தல் வாக்குறுதியில நாங்க ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறோம். எந்த இடத்துல இந்துக்கள் சொத்தை எடுத்து இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு ஒரு வரி காட்டுங்க. நீங்க ஒரு வரி காட்டுங்க. 8வது பக்கம்ன்றாங்க தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம். திருப்பி 8வது பக்கம் எங்க இருக்கு? 8வது பக்கத்துல 9 பாயிண்ட் இருக்கு. 9 பாயிண்ட்ல எந்த பாயிண்ட்ல போட்டிருக்கு? தைரியம் இருக்கிறவங்க ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறோம், இருந்தா காட்டுங்க. அப்படி ஒரு வரியே கிடையாது. இல்லாத ஒண்ண இருக்கிறதா பேசி மக்களை நம்ப வச்சு முட்டாளாக்குறது தான் பிஜேபியோட வியூகம். அப்ப பிஜேபிக்கு வந்து உங்களுக்கு இந்த பொய் சொல்றது புதுசுலாம் கிடையாது. அவங்க வந்து உருவான காலகட்டத்துல இருந்து பொய் சொல்றது அவங்களுடைய ட்ரெண்டா வச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், காந்திய சுடுறதுக்கு முன்னாடி கோட்ஸே, நாத்துராம் கோட்ஸே தன் கையில இஸ்மாயில பச்சை குத்தி இருந்தார். எதுக்கு இஸ்மாயில் பச்சை குத்தணும்? அப்ப காந்தியை கொலை பண்ணதுக்கு பிறகு நம்மளை பிடிச்சிருவாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் காந்தியை கொலை பண்ணது ஒரு இஸ்லாமியர்னு சொல்லி இந்தியா முழுக்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும் தான் உங்க பிளான். எப்போ 48லயே பிளான் பண்றாங்க ரைட்டா? இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அதாவது 48லயே வந்து அப்படி ஒரு பிளான் பண்ணவீங்க. அப்ப இன்னைக்கு என்ன பிளான்ல இருக்காங்கன்னு தெரியாதுல்ல. இல்ல இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் தான் உங்களுடைய ஆயுதம். இந்த வாட்ஸ்அப் மட்டும்தான் ஒரு நார்மலா ஒரு சங்கி எடுத்தீங்கன்னா, இல்ல ஒருவேளை நெக் டு நெக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களுடைய கேம் பிளான் இருக்கும் இல்லையா, அங்க அவங்க வந்து என்ன வேணா பண்ணலாம் ட்ரை பண்ணுவாங்கல்ல. இல்ல நிச்சயமா அவங்க கிட்ட இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு வந்து பிஜேபி RSS நூற்றாண்டு விழா. RSS நூற்றாண்டை கொண்டாடும் பொழுது பிஜேபி ஆட்சி இருக்குன்னு விரும்பும். அப்போ ஒருவேளை உங்களுக்கு பெரும்பான்மை வரலன்ற சமயத்துல
பிஜேபி எந்த எல்லைக்கும் போக தயாரா இருப்பாங்க, எந்த எல்லைக்கும் போவாங்க. எதிர்க்கட்சி எம்பிக்களை எவ்வளவு கோடிகளும் கொடுத்து வாங்க ரெடியா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்வாசாவ போராட்டமாக மாறிடும். அதனால நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இந்தியா கூட்டணி சேஃப் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி தாண்டி சேஃப் மெஜாரிட்டி தேவைன்னு நான் நினைக்கிறோம். அப்ப 222 சீட்டு தேவைன்னா நீங்க 300க்கு மேல கூட்டணி போனாதான் பிஜேபியை உள்ள வர தடுக்க முடியும். இதான் யதார்த்தமா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் நிலவரம் எப்படி இருக்குன்னு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.